மைசூர்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்ற விஷயம் வந்துட்டு அரண்மனை. அரண்மனை எவ்வளோ பெரிய பேலஸ் பா, கண் கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த பேலஸுக்கு தான் என்ட்ரானோடனே நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம். எங்கள் பொண்ணு ராஜேஸ்வரி ஊட்டிக்கு போகலாமா, 3 நாளைக்கு உள்ள ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்குமான்னு சொன்னால் சரின்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களும் ஊட்டிக்கு தான் நிஜமாலே போகிறோன்ட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் போன உடனே ரூட்டு மாதிரி போனாங்க. என்ன இப்படி ரூட்டு மாதிரி போகிறீங்களே, இந்த பாதையெல்லாம் போகணும் ஊட்டிக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எங்கள் ராஜேஸ்வரி எங்கள் மருமகன்னு சொன்னாங்க, நீ தான் மைசூர் பேலஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டியலாமா, அதனால் மைசூருக்கே போயிடலாம் அப்படின்னாங்க. ஊட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக என்ன மைசூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்ட இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இப்போ நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து சுற்றி பார்க்கலாம் வாங்க. காலையில் 10 to 5:30 வரைக்கும் பேலஸ் ஓப்பன். என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 100, மிடில் ஏஜஸ்க்கு 50, அதுக்கு கீழே சைல்டுக்கு 30 ருபீஸு. வந்து மைசூர் பேலஸில் இன்னொரு அழகான விஷயம் என்னென்னா ஈவினிங்கில் லைட் ஷோ இருக்கும். ஸோ வந்து சண்டே டைமில் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி போனீங்க அப்படின்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு ஈவினிங் 7 o'clock லைட் ஷோவும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் லைட் ஷோவும் பார்த்துருங்க. சூப்பரான பேலஸை வெளியிலே பார்த்து பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. உள்ளே போய் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கலைநயத்தையும் வேலைப்பாடுகளையும் அங்கே இருக்கிற செவுறு தூணு, அதாவது பார்க்குற இடமெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பிரமிப்பாகவும் இருந்தது. ஸோ வந்து அப்படி இருந்த இடங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி மைசூர் பேலஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு மலரும் நினைவுகளாக இருக்கும். இன்னமுமே பேலஸ் பார்க்கல அப்படின்னா நீங்களும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ கட்டுற வீடுகளில் இருக்கிற எலிவேஷன்ஸையும் ஹை சீலிங்கையும் பார்த்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருப்போம். இங்கே பாருங்கள், ஹை சீலிங் எத்தனை ஆயிரம், எவ்வளோ 100 வருஷங்களுக்கு முன்னாடி செம்ம ஹைட். இந்த தூணெல்லாம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. இந்த தூணுக்கு நடுவில் மனுஷங்கள்லாம் துரும்பு மாதிரி தெரியுறாங்க. அவ்வளோ ஹைட்டான தூணு. அதோட மேலேயும் செம்ம டெக்கரேட்டிவாக வந்து சீலிங்ஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ள அந்த காலத்து ராஜா ராணிகள், குழந்தைங்க, இளவரசர்களோட ஃபோட்டோலாம் இருந்தது. பார்க்கும்பொழுது நிஜமாவே பொறாமையாக இருந்துச்சா, இப்படியெல்லாம் மனுஷங்க இந்த அரண்மனையை கட்டி இதுக்குள்ளே வாழ்ந்திருக்காங்கப்பா, நிஜமாவே இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மெல்லாம் என்ன வாழ்கிறோம், இப்படியும் மனுஷங்க வாழ்ந்திருக்காங்களேங்கிற மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்துட்டு வரும் பொழுது அவங்க பயன்படுத்தின பொருட்களையுமே அங்கே ஷோ பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விதவிதமான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே இருக்கிற டிராயிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடக்கிற திருவிழாக்களை வந்து அப்போ ஃபோட்டோஸாக எடுத்து வைக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அங்கே நடந்துட்டு இருந்த திருவிழாக்களை வந்து டிராயிங்காக வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இது குதிரைப்படை, யானைப்படை, டான்ஸு, இது எல்லாமே அங்கே டிராயிங்கில் இருக்கும். போருக்கு இருந்த சோல்ஜர்ஸோடைய படைகள் எல்லாமே அந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கால நினைவுகளை லைவாக பார்த்த மாதிரியே இருக்கும். அங்கே இருக்கிற டைல்ஸ் வேலைப்பாடுகளுமே சூப்பராக இருந்தது. இந்த கால காரைக்குடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. மர வேலைப்பாடுகளுமே ரொம்ப அழகாக அவ்வளோ நுணுக்கமாக செஞ்சுருப்பாங்க. பெல்ஜியம் கண்ணாடி இன்னும் புதுசு மாதிரியே இருக்குது பாருங்களேன், சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இது ராஜாக்கள் உட்காந்துருந்த வெள்ளி சேர், தந்தத்தாலேயே கவர் பண்ண ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பாருங்களேன். அரண்மனைக்கு உள்ளே நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிறதுக்கான முற்றம் இது. எத்தனை ஜன்னல் தெரியுமா, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு இளவரசிகள், அத்தனை மகாராணிகள், சேவகிகள், எத்தனை பேர் இருந்திருப்பாங்கல்ல. இதை பார்க்கும் பொழுது என்ன தோணுன்னா, நம்மளும் இதில் பிறந்திருந்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு நாள் இதில் வாழ்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு.
ஸோ அப்போ பயன்படுத்தின பீரங்கிகள். அவர் வந்து சாமுண்டீஸ்வரியை வந்து விரும்பி கும்பிடுவார். ஸோ அந்த கடவுளுக்காக அமைக்கப்பட்ட தங்கத்தேர், பளிங்கு தூண்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. ஒவ்வொரு இடமும் ரொம்ப கலைநயத்தோடு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ராஜாக்களுடைய சிலை, ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த இடம் சூப்பரான அரண்மனையோட என்ட்ரி மாதிரி இருந்தது, தர்பார். ஸோ அதோட சீலிங்ஸ் பாருங்களேன், கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருந்தது. தூணோட சைஸ் இருந்துச்சு. அப்போ நாங்கள் கையை வச்சு 2 பேர் கவர் பண்ணால் கூட கவர் பண்ண முடியாது. 4 தூணை சேர்த்து போட்டு அவ்வளோ பெருசாக இருந்தது. இந்த இடத்துக்குள்ளே என்ட்ராகும் பொழுது நமக்கே அந்த கால ராஜாக்கள் உட்கார்ந்துருக்கிற பேலஸ்குள்ளே ராஜாக்களை பார்க்குறதுக்காக என்ட்ராகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. மேலே டாப் சீலிங்கில் வரையப்பட்டிருந்த ட்ராயிங்காக இருக்கட்டும், அது மேலே கொடுத்துருந்த எலிவேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இது வந்து பால்கனி. நம்ம கீழே கிரவுண்டில் நம்ம என்ட்ரன்ஸ் வியூ பார்த்தோம் இல்லையா, அந்த கிரவுண்டே பெருசாக இருக்கும். அந்த கிரவுண்டில் தான் நிறைய படைகள், நான் சொன்னேன் இல்லையா, குதிரைப்படை, யானைப்படை, போர் வீரர்கள் எல்லாருமே நின்று நிறைய விழா காலங்களில் விழாக்கள் நடக்கும். அப்போ ராஜா ஃபேமிலிஸ் எல்லாமே இந்த அரண்மனையோட இந்த பால்கனியிலே இருந்து கீழே பார்ப்பாங்க. மக்கள் எல்லாமே பேலஸ்க்கு அவுட் சைடில் இருந்து அவுட்டரில் சுற்றி இருந்து அந்த விழாக்களை வந்து பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி செம்ம கிராண்டாக கட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 125 ஏக்கரில் அமையப்பட்ட பேலஸ் இது. நம்ம 2 சென்ட் 3 சென்ட் 5 சென்ட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே ஆளை தேடி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கோம். இது ஏக்கர் கணக்கில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை. செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக லைஃப்பில் பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைமாவது நேரில் போய் பார்த்துருங்க. இது ப்ரைவேட் தர்பார். அவங்களுக்குள்ளேயே, அதாவது மந்திரிகளுக்குள்ள ரகசியமாக நடக்கிற முடிவுகள் எல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க. இதுவுமே செம அழகாக இருந்தது. இதே மாதிரி இதில் ராணிக்கும் தர்பார் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து அந்த ராரா சாங் டான்ஸ் ஆடும்பொழுது இருந்துச்சு, அந்த மாதிரி அந்த புற டான்ஸ் பண்ணுற இடமா கூட இருந்திருக்கலாம். இதெல்லாம் இப்போ இருந்து பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இது சில்வர் கதவு, ஃபுல்லாக வெள்ளியிலே செய்யப்பட்ட கதவுகள். அதே மாதிரி இந்த படிக்கட்டுகள் பார்க்கும்போது நம்ம படையப்பா படத்தில் 2 பக்கமும் வந்து இறங்குவாங்க இல்லையா ஸ்டெப்ஸில், அதே மாதிரி அப்போவே கட்டியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்போவே எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி கட்டியிருப்பாங்கன்னே தெரியல. யானைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட முகப்பு எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. முடிச்சுட்டு வெளியில் நின்று நம்ம ஃபோட்டோஸும் எடுத்துட்டோம். அங்கேயே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து சூப்பராக பெரிய லேமினேஷன் பண்ணி கொடுத்தாங்க. பேலஸை வெளியில் பார்க்கையிலே பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் பேலஸ்க்குள்ளே போயிட்டு வந்துட்டா உள்ளே இருக்கிற பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு வெளியில் இருக்கிற பேலஸை இன்னும் கூடமே டெக்கரேட் பண்ணியிருக்கலாமோன்ற அளவுக்கு இருந்தது. ஸோ அந்த டெக்கரேஷனை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நைட்டில் அந்த லைட் ஷோ, அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. பேலஸை சுற்றி நம்மளாம் காம்பவுண்ட் சேவர் தானே பார்த்துருப்போம். இது காம்பவுண்ட் சேவர் இல்லைங்க, பேலஸை சுற்றி காம்பவுண்டே நிறைய வந்து அரண்மனைகள், அவருக்கு பிடிச்ச சாமுண்டீஸ்வரி, மகாலட்சுமி கோவில் வந்து கட்டப்பட்டிருந்தது. கோவிலும் சும்மா இல்லைங்க, செம்ம கிராண்டாக செம்ம அழகாக இருக்கும் அந்த கோவில். ஸோ பாருங்கள், இது வந்து கோவில் முதல் கொண்டு அந்த காம்பவுண்ட் சோரோட என்ட்ரியிலேருந்து பேலஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி லைட்டிங் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்க்கையிலே அந்த லைட் தெரியும். குட்டி லைட்டெல்லாம் இல்லைங்க, நல்ல குண்டு பல்பு. இதுக்கு கரண்ட் பில்லே செம்மையாக கட்டுவாங்க போல். கோவில் வந்து செம்ம அழகாக இருந்தது. அந்த கோவிலோட கட்டிடக்கலை, சிற்பக்கலைகள் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம நார்த்து சைடெல்லாம் இருக்கிற கோவில்களை வந்து நிறைய பாட்டில் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரியே கோவில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து சாயந்தரம் ஆகிட்டே இருக்குது. சாயந்தரம் ஆன உடனே நல்ல அந்த இருள் சூழ்ந்த உடனே அந்த மைசூரே பிரகாஷ் ஆகிற அளவுக்கு லைட் போடுவாங்க. செம்ம. அது அந்த டைமில் நின்று பார்க்கணும். லைட் போட்டதுக்கப்புறம் போகிறது வேறுங்க. அங்கேயே நின்று லைட்டை ஆன் பண்ணும்பொழுது பார்க்குற வியூவே செம்மையாக இருக்கும். சுற்றி நம்ம வந்து லைட்டிங்க்கு நடுவில் நம்ம நிற்போம். ஏன்னா நம்மளை சுற்றி எல்லா இடமுமே கிராண்டான லைட் ஒர்க்ஸு. ஆல்ரெடி ஜொலிச்சிட்டு இருந்த மைசூர் பேலஸ் இப்போ தகன்னு இருக்குது. பார்க்குறதுக்கு என்னது 2 கண்ணு பத்தாதும்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான். கண்டிப்பாக மைசூர் பேலஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.
இது நைட்டில் லைட் ஷோக்கு அப்புறம் லைட் டான்ஸிங் ஷோவும் இருந்தது. ஸோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இந்த பேலஸ்குள்ளேயே வந்துட்டு அவர்கள் ராஜாக்களுடைய பொருட்கள், அவங்க யூஸ் பண்ண சாரீஸ் இதெல்லாம் வச்சுருந்த இடமும் பக்கத்துலேயே இருக்குது. அதையும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் சின்ன அமௌண்ட் கொடுத்து உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். நாங்கள் பிரமிப்பாக பார்த்த பேலஸை உங்களுக்கும் பிரம்மாண்டமாக காட்டணும்னு நினச்சோம். ஆனால் இதை வந்து சும்மா வந்து வீடியோலெல்லாம் பார்த்தா தெரியாதுங்க. நீங்கள் லைவில் கண்டிப்பாக போய் அந்த பிரம்மாண்டத்தை அனுபவிச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மைசூர் பேலஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ராஜாமணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.